இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு போகணும்னா இந்த பக்கம் உடம்பை கொடுத்து இழுத்து கொடுத்து திருப்பி அந்த பக்கம் வளைஞ்சு இது மாதிரி ஒரு 4 தடவை ட்ரை பண்ணோம்னா அந்த மரத்தில் போய் ஒட்டிக்கலாம். அப்படி அதிலேருந்து அதை அரைக்கிட்டு அதே மாதிரி அடுத்த மரத்துக்கு மாறுறது. இப்போ ஒரு 7-8 வருஷமாக தான் இந்த சோலார் கொஞ்சம் அறிமுகமான பிறகு கரண்ட்டுன்றது எங்களுக்கு வந்திருக்கு. இந்த இலை தான் விசக்கடிக்கு வந்து இன்வால் மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை தான். ஓ அப்படி இந்த மணி வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. ஏதோ பிரச்சனை கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்களா? பயமா இருக்கு எனக்கு, கடிக்க ஆரம்பிக்குது உடம்புலாம். பாருங்க, படையெடுத்து போருக்கு படையெடுத்து வர மாதிரி வருது. ஐயோ, ஆதிவாசிகள் இருக்காங்க, பழங்குடியினர் இருக்காங்க, அவங்க வந்து தேனை கொடுத்துட்டு எங்கள்கிட்ட இருந்து அரிசி வாங்கிட்டு போவாங்க, தேனை கொடுத்துட்டு பருப்பு வாங்கிட்டு போவாங்க. அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளையும் கலங்கு இதுகளை கொடுத்துட்டு தான் அவங்க எல்லாமே வாங்கிப்பாங்க. அதாவது ஆதி வாழ்க்கை வாழ்கிற மனுஷன் இன்னும் இங்கே தான். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். அடுத்த புது வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையினுடைய பலியர் இன மக்கள் சொல்லக்கூடிய இந்த பழங்குடி மக்களை பற்றி தொடர்ந்து 3வது வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த 3வது வீடியோவில் இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயமாகட்டும், இன்னும் நிறைய இவங்களோட சுவாரஸ்யமான தகவல் வந்து இவங்கள்ட்ட நம்ம வாங்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்க போது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 நிமிஷம் இந்த வீடியோ இருக்குங்க. 42 நிமிஷமும் உங்களுக்கு வந்து அட்வென்ச்சராகவும் த்ரில்லாகவும் இவங்களுடைய பல தகவல் வந்து நம்ம இவங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 4வது பார்ட் வீடியோ கொண்டு வரதுக்கான முயற்சி செஞ்சுட்ருக்கோம். ஆனால் அந்த இடத்துக்கு போக முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோட எண்டில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த மாதிரியான வித்தியாசமான பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை, இன்னும் வித்தியாசமான கிராமங்களை தேடி நம்ம பயணம் தொடர்ந்துட்டே இருக்குது. நம்ம கூட நீங்களும் சேர்ந்து பயணிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்ல ஆளில் போட்டுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ போகிறது வந்து பொன்னூரிக்கு சோலைங்களா? ஆமாம், பொன்னூரிக்கு சோலை. இப்போ வந்து தேன் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோங்க. ஆமாம், தேன் எடுக்க. தொடுதேன். தொடுதேன் அப்படின்னா மரத்து பொந்துக்குள்ளே இருக்கு. ஓ, மரத்து பொந்து இருக்கக்கூடிய அது பேர் தொடுதேன்னு சொல்லுவீங்களா? ஆமாம். அங்கே வந்து பொந்துத்தேன்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. ஆமாம் ஆமாம், பொந்துத்தேன்ன்றதா தொடுதேன். தொடுதேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம். ஓகே, அது வந்து நல்ல பயங்கரமான சோலைங்களா அது? சோளத்தரமான சோலை. இங்கெல்லாம் வந்து இந்த அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த சிறுத்தை, புலி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மாதிரிலாம் இருக்காது. இங்கே பன்னி, மானு, காட்டு மாடு இந்த மாதிரி மிருகங்கள் தான் இருக்கு. பன்னி, கேளை இந்த மாதிரி பொருள். கேளைங்கிறது நரிங்களா? இல்லை, ஆடு, வரையாடு. வரையாடு கிடையாது. இது வந்து கேளையாடு, மான் மாதிரியே இருக்கும், சின்னமா இருக்கும், குட்டியா இருக்குமே ஆடு. கொம்பு இல்லாம வந்து ஒண்ணு இருக்கும், கொம்பு இல்லாம ஒண்ணு இருக்கும். அது ஆடு கொம்பு இல்லாம இருக்கும், கடாய் கொம்பு இருக்கும். ஓ, அப்ப இங்க வந்து பயங்கரமான வந்து உயிருக்கு ஆபத்தான வனவிலங்குகள் எதுவும் கிடையாது. காட்டு மாடு ஒண்ணுதான் கொஞ்சம் ஆபத்தான பொருள். ஆமா, ஆபத்தான பொருள் காட்டு மாடு ஒண்ணுதான். ஆனா நம்ம பார்த்த பகுதியெல்லாம் வந்து காட்டு மாடு சாதாரண ஆடு மாடு மாதிரி ஓடிடும். ஆனா இங்க வந்து கொஞ்சம் ஆபத்து இல்ல, இங்கேயும் நார்மலா இருக்கு. அங்க தாளக்கடை பகுதியில எல்லாம் நிறைய இருக்கு மாடு, ஆடு எல்லாமே ஒரே மாதிரி ஆளோடய தான் இருக்கும். அதான் அதை நம்ம வந்து எதுவும் துன்படுத்தினா தான் நம்மளை தாக்கும். இல்லைன்னா அது ஊயின் சத்தம் போட்டோம்னா அது பாட்டுக்கு போயிடும். அக்கா, நீங்களும் தேன் எடுக்க போவீங்களாக்கா? நானும் போய் அதான் கூப்பிட்டேன், உட்காந்து இருக்கிறதுல. இப்போ நீங்க தனியால தேன் எடுக்க போவீங்களா? நீங்க வந்து கூட போவீங்க, மரத்துல ஏறுறது அதெல்லாம் அண்ணன் எடுப்பாரு. கீழே இருந்து தேனுக்கு நான் வாங்கி பாத்திரத்துல எடுத்து வைக்கலாம். ஓ, அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு தேனெல்லாம் கொட்டாதுங்களா? கடிக்கதான் செய்யும், 1-2 கடிக்கதான் செய்யும். ஓ, அதை பார்த்தா வயிறு வளர்க்கணும்ல. அப்போ அந்த மாதிரி நிறைய கொட்டு வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து இப்போ சர்வசாதாரணம் உங்களுக்குலாம். இப்போ எல்லாம் அதெல்லாம் கடியெல்லாம் வாங்கிக்கிறோம். இதான் அந்த இவங்க பயன்படுத்தக்கூடிய கத்தி பாருங்க எப்படி இருக்கு. வால் நம்ம நேராக பார்த்துருப்போம் ஸ்ட்ரைட்டாக, ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து தேன் வேட்டைக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம். தேன் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நம்ம கூட வந்து ஆரம்பத்தில் வந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அண்ணா, அவங்க பேர் என்ன? எஸ் சுப்பிரமணியன் தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம கூட நின்று அந்த வீடுகள்லாம் காட்டி தந்து வாங்க நானும் உங்கள் கூடயே வரேன்னு சொல்லி போட்டு நம்ம கூட எல்லாத்துக்கும் வந்து உறுதுணையாக நின்றுக்கூடிய சுப்பிரமணியத்துக்கு நேரத்தில் நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம தேன் வேட்டைக்கு நம்ம அப்படியே போக ஆரம்பிச்சிருவோம். இந்த கிராமத்துக்காக வந்து இருக்கக்கூடிய ஒரு சத்துணவு, அதான் சத்துணவு தானே அது? வெறும் சத்துணவு. எத்தனை வரைக்கும் நான் ஸ்கூலு? 5 வரைக்கும் இருக்குது அந்த ஸ்கூலு. இது வந்து சத்துணவு. இங்கே வந்து மோட்டர் ரூம். ஏன்னா மோட்டர் ரூம் வந்து நீங்கள் வந்து இங்கே இருந்தால் கோயில். ஓ, இதான் கோவிலா? ஓகே ஓகே. அது வந்து சத்திர மாதிரி மண்டபம். இங்கே நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாம் ஃப்ரீ தான். அதெல்லாமே இங்கே டீச்சர்ஸ்லாம் வர்றாங்கண்ணா? வருவாங்க, டெய்லி வந்துட்டு போயிருவாங்க. வருவார். இங்கேயே ஒரு பிள்ளை வேலை பார்த்துக்கிறது. ஓ, ஒரு பெல் அடிச்சு பார்க்கலாம். மாடி
அடிச்சா கூட்டம் ஏதோ கூட்டிட்டாங்கன்னு ஒன்று சேர்ந்துருவாங்க இந்த மணி அடிச்சா. ஓ அப்படி இந்த மணி வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் எல்லாம் இங்கே வந்துருவாங்க. ஆமாம், ஏதோ பிரச்சனை கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்களா? பரவாயில்லையே. நான் யதார்த்தமாக தான் அடித்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இங்கெல்லாம் வந்து ஒன்றுக்கு அதாவது இந்த கிராமங்கள் எல்லாத்தையுமே வர வைக்கிறதுக்கு இந்த மணியில் வந்து கடன்னு அடித்தாங்கன்னா எல்லாரும் வந்து ஏதோ அசம்பிள் இங்கே வந்து கூட்டம் கூடணும் அப்படின்ட்டு இங்கே வந்துடுவாங்க. ஓகே ஓகே பரவாயில்ல. விடு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் நடங்க, முதல்ல தேனை பாருங்க. அட போமா, நீ நடமா, அட்டையெல்லாம் பார்க்காத, நடங்க. அட்டை அப்படி காட்டக்கூடாது, நட. ஆமா நடங்க. அது பாட்டுக்கு கடிச்ச பிற்பாடு அப்புறம் தெரியட்டேன். போங்க பாருங்க. கோப்பா அந்த இதுக்கு கச்ச கச்சன்னு வருதுன்னா இப்படி கிளஞ்சிருச்சு பாருங்க. பயமா இருக்கு எனக்கு. கடிக்க ஆரம்பிக்குது உடம்புலாம். பாருங்க பாருங்க, படையெடுத்து போருக்கு படையெடுத்து வர மாதிரி வருது. ஐயோ, நான் கொஞ்சம் ஸ்பீடா ஓடிக்கிறேன். இந்த காட்டுக்குள்ள எக்கச்சக்கமாக இருக்கும். இங்கே இந்த தேனெடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப கடிச்சு அவங்க தேனை. ஐயோ மக்களே, அட்டைன்னா நமக்கு அலர்ஜி. ஆனால் ஒரு விஷயம், எனக்கு அட்டை கடிச்சுன்னா உடம்புல கடிக்க ஆரம்பிச்சிருண்ணா. இல்லை அது ஒன்றும் இல்லை, உப்பு தண்ணியை வச்சு கழுவிட்டோம்னா ஒன்றும் செய்யாதா? நீங்கள் நடங்க, நான் பின்னாடி ஓடி வரேன். ஏன்னா நடந்தேன் என்னையும் கடிச்சிடும். ஆமாம். எங்கண்ணா வந்துருச்சா கூடு? கூடு இல்லை, இந்த மரத்துக்குள்ளே தான் இருக்குன்றாப்புல. இங்கே பார்த்தாக்க இங்கே பெரிய போர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் போருக்கு. இருக்கா போகுது. ஏயா கம்பி எடுத்து வந்துருக்கலாமா? அதுக்குன்னா அந்த கம்பி எடுத்து கொடுத்தாங்க கையில். எதுக்குள்ள இருக்கு உடையும் இல்ல வேற எங்கிட்ட இருக்குதான்னு பாரு. வேற எங்க இருக்கு? அதே பச்சை பட்டு போயிருக்குது. எங்கிட்ட இருக்குது, நான் ஓட்ட வைக்க முடியுமான்னு பாரு. நிறையாம இருந்துக்கணும், இல்லைன்னா மொதுன்னு வரும். அந்த அது கவிச்சி மனுஷனோட ஸ்மெல் தெரியுது. அதுக்கு அப்படியே துரத்துது. உள்ளுக்குள்ள இருக்குப்பா. இவ்வளவு ஈ வந்துக்கு இருக்குல்லங்க. அந்த இது உடச்சாதான் இப்போ தெரியும். இந்த கடிக்குது பாரு, இந்த கடிச்சிருச்சு அட்டை குடிச்சிருச்சு. இந்த அதை பொத்துனது என்னம்மா வெட்டுறதுக்கு என்னம்மா ஊசிக்கிட்டு இருக்கிற. அண்ணன் பார்த்தீங்கன்னா வெறி ஆகிட்டாரு. வெறி மோடு தமுக்கு டுமில். ஆமா, அப்புறம் என்னத்துக்கு நீ எல்லாம் ஆம்புலன்ஸ் இருக்கிற வாயில் வலி வயரமா இருக்கு. அண்ணன் பாருங்க, வயரா இருக்குது. வயரம் ரோட இறங்கிட்டாரு அண்ணன். போய் தேன் எடுத்து அப்புறம் மழை இப்படி பாத்துக்கிட்டு இருந்தேன்னா காடு. அடி இவர் இதுல போய்கிட்டு இருந்தாரு. இது எடுத்து விடுங்க, கட்டையில விழுந்துடாதீங்க. நீங்க எடுக்கிறீங்க, அவன் எடுக்கணும். ஏன் வர மாட்டேங்குது? கம்ம மாதிரி ஒட்டிக்குது. அட்டைனா என்னன்னு கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அட்டைங்க இதான் எனக்கு. இதா இல்ல, இது ஃபர்ஸ்ட் அட்டை இல்ல. இனி இருக்கா? வெளில இது வந்து 8வது அட்டை இருக்கும். வெயிட் பண்ணு, உள்ள என்ன படிக்கப்பையா பாரு. எங்க காட்டி மிரட்டுறீங்களா? கையில பிடிச்சி விளையாண்டு இருக்காங்க அட்டையில. ஐயோ நிறைய இருக்கு போல. அதான் நிறைய இருக்குமுன்னு தான் நான் சொன்னேன். இதுக்கு மேல மழைக்குள்ள போகணும்ன்றீங்க. அங்கிட்ட எல்லாம் மழை பெஞ்சதுக்கு நிறைய இருக்கு. பயங்கரமா பிடிக்குது. பயமா இதை பிடிக்குமா? அடுத்து கையில இருந்து பிடிச்சிட்டு போய் அந்த வான் கையிலே இருக்கு பாரு. இன்னொன்னு கையில இருக்கு. ஆமா, முத எடுத்தது இங்கிட்டு கையை நீட்டிடாதீங்க. கையை அங்க கொடுத்துடாதீங்க. ஈகிட்ட கையை வீசாதீங்க. உங்களை கடிச்சிடும், எங்களை கடிக்காது. நீங்க புது ஆளு வரும்போது சாப்பீஸ் போடுறதுனால மக்களை அவனமா நம்மளும் போட்டு சுத்த வேண்டியதான். காட்டு வாசிங்க மாதிரி. விக்னஸ் இங்க பாரு எப்படி இருக்குன்னு பாத்தியா? இதுதான் கடிக்கிறது. பேசின கேப்ல நடந்துருச்சு. அடுத்தடுக்கு அண்ணனே எடுத்துட்டாரு. ஆனா எல்லாம் அடைய முடிஞ்சிருச்சு. இல்ல புதுசுதான் அந்த ராடு. ஒரு பொடி தான். எங்க பிடிக்கிறது தேனே இல்லையே. எல்லாம் வாயில வச்சாதான் வரும். உள்ளுக்குள்ள இருக்கா? உள்ளுக்கு இருக்குதா என்னமோ தெரியல. நம்மள ஏமாத்திருக்கா அந்த இந்த சோளக்குள்ளேயே பாக்குறது அப்படித்தான். ஒரு தேனும் நல்லா வாச்சுக்கிறோம். கெட்டு போலப்பா தம்பி. அது வந்து உயிரோட உள்ள சாப்பிடுங்க, நல்லது.
சாப்பிட மாட்டீங்களா? நீங்க சாப்பிடுங்க. இந்த தம்பி தின்னடா அவங்களுக்கு இது சாப்பிட்டா உங்களுக்கு இந்த இடுப்பு இந்த குறுக்கு கைகால் எதுவும் வலிக்காது. பாலா அமிர்தானா? ஓகே பேட் லக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன் இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஆட்டு வந்து இது மட்டும் தான் இருக்கு. மழை பெஞ்சது வாச்சு இதான் தேன் வைக்கிறதே வைக்க வேண்டியது. பூவா இருக்கா? ஆமா. இந்த மூட்டா இருக்கா தேனு? ஆமா, மூடி இருக்கு. இதான் மூடி, இது மெட்டு போட்டாதான் இதான் தேனு. ஓ, அதுல இருந்தா உருவாகும் தேன். சரி சரி சரி. அப்ப இந்த ஓட்டையா இருக்கதெல்லாம் அது ஃபில் பண்ணக்க அப்புறம் இந்த பூவை பூரம் கரைச்சி இது மெட்டில் போட்டுரும். இது மாதிரி போட்டு சரி மீனாட்சிக்கு கொண்டு போய் கொடுத்து முன்னாடி ஓடுறேன் நான். ஓகே மக்களே, இப்போ நான் எப்படி வந்துடும் அந்த மாதிரி நான் ஓடுறேன். தள்ளித்தங்க அட்டை அட்டை எதுக்கு தெரியுமா ஓடுறேன்? அட்டையை பயந்துட்டாக்கு இந்த ஓட்டம். ஐயோ அட்டை இருக்கா? ஒன்று ஒரு அட்டை. ஏற்கனவே அட்டை கடிச்சது. அட்டை இல்லை இதில், நம்மள்கிட்ட இல்லை. நீ இங்கே ஒன்று பிடிச்சிட்டு வருங்கடா. ஒன்று வந்துருச்சா? ரெண்டு ஒரு அட்டை காட்டுக்குள்ளே ஒரு தேன் வேட்டையை வந்து முடிச்சு வந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னென்னா அட்டை தான் பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு. கடற்கடன் ஓடிட்டு கடற்கடன் வந்த தேன் தான் இல்லை. லக்கு, பேட் லக்கு. தேன் இருந்தேன்னா நீ கொஞ்சம் பசியாற்றிருக்கலாம், தேன் சாப்பிட்டு. ஆனால் அதையும் சாப்பிட்றாங்க இவங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த முட்டை வச்சது, அதில் வந்து ஒரு சின்ன சின்ன குழவி மாதிரி அந்த குட்டிகளாக இருக்கும். அதெல்லாமே வந்து வந்தாலுமே அதை சாப்பிட்டா முதுகு வலி அதெல்லாம் வந்து அக்கா சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிறேன். இருங்க பார்க்குறேன். இதை வந்து சாப்பிட்றாங்க. என்னன்னா இது வந்து அதேங்கப்பா நல்லா இருக்கும். இது வந்து முதுகு வலி இந்த மாதிரி எந்த கைகள் வலிலாம் கேட்கும். இந்த மெழுகுலே மிதிச்சாலே பித்தரே வராதாம்னே. ஓ பித்த வெடிப்பா? வராத. இந்த பாருங்க மெழுகுல மிதிச்ச பித்தரோட வரவே வராது. உங்களுக்கு இல்ல, ஆனா அக்காக்கு இருக்கு. எனக்கு இந்த மெழுகுல மிதிக்காமலே அந்த இது கள்ளிப்பாலை போட்டு குடிச்சிருக்கு. ஓ இந்த ரெண்டு உங்களுக்கு ரெண்டா? ரத்தம் குடிக்கிற அட்டை பாத்திருக்கீங்களா? ரத்தம் குடிச்சா எப்படி எத்தனை பெருசா இருக்கும்னு அட்டை வந்துரும். எங்க இருக்கு? பெருசா இந்த அட்டை தானே ரத்தத்தை குடிச்சா இத்தனை தாண்டி வந்துரும். ஓ அந்த நெய்ஸா இருக்குது இவ்வளவு பெருசா. இந்த விரல் சைஸ் வருமா? விரல் சைஸ் வந்துரும். இவ்வளவு பெருசா இருக்கும். நல்ல இது வரைக்கும் நம்ம அப்படி கடிச்சிடல. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து ஆமாம் கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கிறேன். கேப் இருக்குது. இவங்க எல்லாம் இருக்கு தான் அந்த கேப் இருக்குது. இங்கே தான் வந்து சார்ஜ் போடுறாங்க. இந்த ஒரு ஸ்கூலில் தான் வந்து சார்ஜ் போட்டுக்கிறாங்க. எதனாலனா அவங்கள்ட்ட வந்து ஏதாவது சோலார் இருக்கிறதுனால இங்கே சார்ஜ் வந்து இங்கே டைரக்ட் கரண்ட் தான். புண்ணெல்லாம் ஆறாம இருந்துச்சுன்னா அந்த அட்டையை பிடிச்சி விட்டோம்னா அட்டை கடிச்சு அப்படி ஆறிடும். ஓ இந்த மக்களே இங்கே வந்து இது இப்போ நம்ம சின்னதாக ஒரு அட்டையை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த அட்டை வந்து ரத்தத்தை ஃபுல்லாக குடிச்சதுக்கப்புறம் கலர் மாறி போய் ரத்த கலரில் மாறி ஃபுல்லாக ரத்தம் தான் உள்ளே இருக்கும். என்ன சைஸில் இருக்கும் பாருங்கள். இதுதான் நம்ம இது வரைக்கும் இந்த அளவுக்கு கடிச்சதில்லை. கடிக்காமல் இருக்கிறது நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது காயாமல் இருந்த புண்ணு நீங்கள் அட்டை விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படி காஞ்சிருச்சுங்களா? அப்படி ஓகே ஓகே. அட்டையை விட்டு என்ன பண்ணுவீங்க? சீக்கிரம் மாறிடும். அப்படியே கீழே அதை கடிச்சா அது உளுந்து போயிடும். அது வரைக்கும் அப்படியே வச்சுக்குவீங்களா? வலிக்காதுங்களா? அது கடிக்கிறதே வலிக்காதுன்னு. வலிக்காதான? கொஞ்ச நேரம் கழிச்சு கடுகு வலிக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அது காயம் பட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த காயம் பட்ட உடனே தான் அந்த கடிச்ச இடத்துல அரிக்க ஆரம்பிக்கும். சொரண்டி அதுவே புண்ணா வந்துடும். அவ்வளவுதான். அது கடிச்சாலும் வலிக்காது. ஏறுறதும் தெரியாது, விழுகிறதும் தெரியாது. நம்மளா பார்த்தா ரத்த லீக் ஆகி வரும்போது தான் நம்மளே பார்ப்போம். தேன் பாட்டுன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காண்டி உங்க பாடி காமிக்க போறாங்க. கொடிய மல்லி பூவிலே தேமலங் அள்ளி மிஞ்சுக்கோ எக்கா அள்ளி மிஞ்சுங்கோ, ஆட்டுக்காரன் வெட்டுன வெட்டு மாட்டுக்காரன் வெட்டுன வெட்டு. அவ்வளோதான். ஓகே, வேற லெவல். கேட்குறேன். சூப்பர். ஓ இது வந்து எப்போ இந்த பாட்டு பாடுவீங்க? தேன் கல்ல இறங்கி எடுக்க போது தான் இந்த படிப்போம். அது சாமி பாட்டு தேன் எடுக்க போது நாங்கள் வந்து பொங்க வச்சு சாமி இறங்கி நாங்கள் அதை
கும்பிட்டு தான் கொடி கட்டி தேன் எடுப்போம். ஓ அண்ணா அறுக்கும் போது இந்த பாட்டு பாடுவீங்களா? அந்த அறுக்க போதும் பாடுவோம், தேன் எடுக்க போது மேலையும் படிப்பாங்க கீழையும் படிப்பாங்க. எப்போ எடுக்க போனாலும் இதை பாடத்தை தான் பாடிருப்பீங்களா? இது இவ்வளவு 4 லைன் தான் இருக்கு, இன்னி பெருசா வருங்களா அது பாட்டு? பெருசா இருக்கு, நம்மளுக்கு பாதி தான் தெரியும், முழுசா தெரியாது. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற லெவலாக பண்ணீங்க, உண்மையிலே சந்தோஷம். இப்போ சொன்னீங்களா அந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க? குத்தலா இருக்கு. எப்படி இதுல தான் பைக்கு பிக்கப் எல்லாம் போகணும். எப்படி இருக்கும் அந்த ரோடு? தலைகள் தான் இருக்கும். இப்படி இருக்கும் ரோடு. அதனால நீங்க அங்கே போக வேண்டாம்னு சொல்றீங்களா? ஆமா, இது இங்கே வண்டி ஓட்டுறவங்கன்னா அவங்கன்னா ஓட்டி போயிடுவாங்க. சர்வீஸ் ஆனவங்கன்னா, சர்வீஸ் ஆகாதவங்கலாம் ஓட்டி போனால் கீழே விழுந்துருவோம்னா. அது நடந்து போனாலே வழுக்குமுனே. இப்போ வண்டிலாம் இப்போ போனதே இல்லை. வண்டி போகுது, அது கொஞ்சம் தரங்கல மழை பெஞ்சனால ரோடு மோசமா ஏரியாவுக்கு போற பாதை போய் பார்த்து ஆமா, மண் அடிச்சு போட்டு. அதுக்கப்புறம் போலாமா வேண்டாம் முடிவு எடுத்துக்க வேண்டியது. ஆமா, இப்படி இருக்கும் இப்போ ரோடு. சரி ஜமால், அப்போ போயிடுவோம், போய் பார்த்துட்டு அங்கே முடிவு கொடுங்க, வேண்டாம் அப்படி திரும்பிடலாம். சரிங்க, நன்றி, சந்திப்போம். டாடா சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன போகலாம்? பாய் பாய். இப்போ வந்து நீங்கள் மக்கள் சொல்கிறத கேட்டீங்க. இப்போ ஒரு கிராமத்துக்கு போக போகிறோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 2 அல்லது 3 குடும்பம் தான் இருப்பாங்க. அந்த வந்து இறக்கத்துக்கு நீங்கள் போகாதீங்க, அந்த வண்டியெல்லாம் போகாது, நடந்தும் போக முடியாது, வழுக்கும், அட்டை ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி இருக்கும் ரோடு. அதாவது எப்படின்னா இப்போ நம்ம ஏறி வந்தது கூட இந்த அளவுக்கு ஒரு ஸ்லோப்பாக இருக்கும். இப்போ போகிறது இப்படி இருக்குங்கிறாங்க. அதாவது நெட்டு குத்தாக நீங்கள் இறங்கும், வண்டி இறங்கினா திரும்ப ஏறது கஷ்டம். ரெகுலராக போகிறவங்க தான் அந்த ரோடெல்லாம் வந்து சரிப்பட்டு வரும், நீங்களாம் எப்படி போவீங்க, அதனால் வேண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், அதனால் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு அதே அண்ணன், நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நம்ம கூட வந்து அந்த இடத்த காட்டுன்னு இருக்காரு. இப்போ நம்ம அந்த பகுதியை நோக்கி நமது பயணம் தொடருது. இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு போகணும்னா இந்த பக்கம் உடம்ப கொடுத்து இழுத்து கொடுத்து திருப்பி அந்த பக்கம் அடைஞ்சு இது மாதிரி ஒரு 4 தடவை ட்ரை பண்ணோம்னா அந்த மரத்தில் போய் ஒட்டிக்கலாம். அப்படியே அதுலேருந்து அதை அரைக்கிட்டு அதே மாதிரி அடுத்த மரத்துக்கு மாறுறது. அதை ஆட்டிட்டு அடுத்த மரத்துக்கு இப்போ இறங்கணும்னா அப்படியே கீழே இறங்கிடுவீங்க? அவரே தான் அப்படியே ஒரு 10 மரம் 15 மரம் 20 மரம் வெட்டிட்டு அப்புறம் தான் இறங்குவோம் கீழே. ஒரே தான் ஏறினா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இறங்குவீங்க? ஒரு 10 மரம் 15 மரம் வெட்டிட்டு அப்புறம் இறங்கிடுவோம் கீழே. ஆனால் இது இப்படி ஏறிங்களே எந்த விதமான சேஃப்டியும் உங்களுக்கு கிடையாது இல்லை? ஏதாவது ஆபத்து? சேஃப்டிக்கு நம்ம பிடிமானம் மட்டும்தான் கட்டியாக பிடிச்சாதான், இல்லை அப்படி பண்ணும்போது ஆபத்து தான். இந்த மாதிரி அதுக்காக ஆபத்து யாருக்கும் நடந்திருக்கு. என்ன இருக்குங்க? நானும் கீழே விழுந்திருக்கேன். இந்த விழுந்து இந்த கை உடஞ்சிருக்கு, இந்த இருக்குல உடஞ்சிருச்சு. உடஞ்சது எலும்பு வெளியே வந்த தலையா? ஆமாம், இதில் எலும்பு வெளியே வந்துருச்சு உடஞ்சி. ஓ, எவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்திருப்பீங்க? இந்த மாதிரி மேலே ஹைட்டில் இருந்து நல்ல உச்சியிலேருந்து கீழே கிளை இருந்தனால அதிகமாக தப்பிச்சு விழுந்தது. இங்கே இது உடஞ்சி நமக்குள்ள ஒடிஞ்சு. அது எத்தனை நாள் அந்த இது எந்திரிக்க உங்களுக்கு திரும்ப? நான் இது வந்து அவ்வளோதான். நான் மித்த மாதிரி ஆளுங்கன்னா 6 மாதம் நான் பெட்டில் இருக்கணும். நான் 3 நாள் தான் இருந்தேன். வந்து அப்புறம் நாட்டு வைத்தியம் பண்ணி உடம்பு சரி பண்ணிட்டேன். வளவு எலும்பு 3 எலும்பு உடஞ்சி வச்சு வளவு. அது எப்படி 3 நாளில் சரியாகும்னா? நான் வந்து மூலிகை சாப்பிட்டு சரிப்படுத்திக்கிட்டேன். எலும்பு உடஞ்சி இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமும் வந்து அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் இருந்தீங்க? நான் அதுக்கு ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே திருப்பி மறுபடியும் வேலைக்கு. ஓ, அதாவது வேலைக்கு போகிறதுக்கு 5-6 மாதம் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த வெளியே நார்மல் நடமாடுறதுக்கு வந்து 3 நாள் 4 நாள் ரெடி ஆயிடுச்சு. 4 நாள் இல்லை, 4 நாளில் ஆஸ்பத்திரியிலேருந்து நான் வீட்டுக்கு வந்து அதுக்கு பிற்பாடு நான் மருத்துவம் பண்ணி சரி பண்ணி அதுக்கு பிற்பாடு 6 மாதத்துல வேலைக்கு போயிட்டு. இதுவே வேற யாருக்காவது அடிபட்டிருந்தா அவங்கெல்லாம் வந்து அப்புறம் வீட்டிலேயே தான் இருக்கணும், வேற வழி இல்லை. ஒர்க்குக்கே போக முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதனால ரொம்ப உயிரை வந்து பணையை வச்சு தான் வந்து இந்த வேலை செஞ்சால் 550 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஆமாம் ஆமாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு பேர் என்னன்னா சவுக்கு மரம். அது இது நல்லா திக்காக வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இந்த மரத்தை வந்து அப்படி வெட்டி விற்றுக்குவாங்க. நல்ல விலைக்கு போகுதெல்லாம். அதனால தான் வந்து எஸ்டேட் கேப்பில் நிறைய இது வளர்த்துறாங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து இந்த சவுக்கு மரம். இந்த சவுக்கு மரத்தில் தான் இவங்களுடைய வேலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். இந்த இப்போது வளர்ந்துருக்கு பாருங்கள், ஹைட்டாக நிற்கும். நம்ம ஊட்டி சைடு இப்போ இந்த மாதிரி மலைப்பகுதியில் வந்து அதிகமாக வைப்பாங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக வளர்றதுக்காக வந்து இந்த கிளையை வெட்டி விடுவாங்க. அந்த வெட்டுற வீடியோ இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி வெட்டின மரங்கள் தான் இந்த மரங்கள். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மரத்தினுடைய உச்சிக்கு போய் நின்றுட்டு ஒரு மரத்தை வெட்டி 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 மேலே ஏறிடுவாங்க. ஏறிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி இன்னொரு மரத்துக்கு போக மாட்டாங்க. அதுலேருந்தே அங்கே சாய்வாங்க. அப்படியே சாஞ்சு தூரி ஆடுற மாதிரி ஆடி அடுத்த மரத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வெட்டி 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 அடுத்த மரத்துக்கு இப்படி 10 மரத்தை வந்து ஒட்டுக்க வெட்டி முடிச்சுட்டு தான் கீழே இறங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்பாங்களாமா. இப்படி தான் இந்த ஒரு வேலையை செஞ்சு தான் இவங்களோட 500 ரூபா அந்த 550 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு. அது கீழே விழுந்து அடிபட்டு கைகாலெலாம் உடஞ்சி போய் ரொம்ப பல பிரச்சனைகளும் பாதிப்புகளும் அடைஞ்ச இந்த கிராமத்தினுடைய மக்களுடைய கஷ்டங்கள் பாருங்கள். இதை வச்சுட்டு சொல்லுங்கள், இவங்க சொர்க்க வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கலாம்.
இவங்க இயற்கையான காற்று அது ஏற்றுக்கிறேன், இயற்கையான தண்ணி ஏற்றுக்கிறேன். உணவுகளும் பார்த்திங்கன்னா இயற்கையாக இருந்தது, இப்போவெல்லாம் வந்து காட்டுக்குள்ளலாம் அந்தளவுக்கு இயற்கையான உணவுகள் கிடையாது. அப்படிங்கிறனால இவங்களும் நம்மளை மாதிரி சராசரியான சாப்பாடு, ரேஷன் அரிசி சாப்பாடு, அரிசி சாப்பாடு, இந்த மாதிரியான சாப்பாடு வச்சு தான் வந்து இவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து இந்த ஊர் மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு நபர் காட்டுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இங்கெல்லாம் நெட்வொர்க் செல்ஃபோன் டவரே கிடைக்காது. வேணால் பாருங்கள், இப்போ வந்து நெட்வொர்க்கே வந்து சுத்தமாக இருக்காது. இப்படி இருக்கும்போது இங்கே உள்ள வேலை செஞ்சுட்ருக்காங்க, யார் எங்கே இருக்கான்னு தெரியாது. அப்போ வந்து நம்ம வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா, இப்போ நம்ம கூட வந்த மிஸ்டர் ஜமால் எக்ஸ்ப்ளோரர் கூப்பிட்றோம், எங்கே இருக்காரு பார்ப்போம். ஜமாலோ அந்த அக்கா இப்படி பேச கூப்பிட்டாங்க, அப்போ நாங்களும் கற்றுக்கிட்டோம். இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா கூப்பிட்ற ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூப்பிட்டாங்க. ஓகே, நல்ல ஒரு அருமையான அன்பான மக்கள். ஆனால் இவங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனை தான் எங்கே போனாலும் நம்ம சொல்கிறது அதாங்க, அன்பான மக்களுக்கு தான் இந்த மாதிரி கஷ்டங்களும் பிரச்சனையும் இருக்குது. சுப்பிரமணியனுடைய வீடு தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற வீடு, அண்ணனுடைய வீடு. இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கடிக்கான மருந்துக்கான ஒரு வேறு தான் இப்போ அந்த ஐயா வந்து எடுக்கிற அண்ணன் காட்டி தரப்போகிறார் நமக்கு. என்னோட செடி தான் எது வருதுண்ணா? ஓ, மாதிரிலாம் வராது. இது கசப்பு வந்து இருந்தா ஒன்று நோயெல்லாம் வராது. ஒன்று வாயில் வச்சு கடிச்சு பாருங்க, அவர்கிட்ட ஒன்று கொடுங்க, என்ன கசப்பாக இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஓ, ஆனால் ஒன்றும் செய்யாது, நாங்கள் அரைச்சி சாப்பிடுவோம். அதை எந்த வித பக்க விளைவும் கிடையாது. இது இதில் கிடையாது. விஷக்கடி எந்த நோய் இருந்தாலும் சரி பண்ணிடும். இல்லை, இதை வந்து இப்போ ஏதாவது கடிச்சுன்னா இதை கடிச்சு சாப்பிடணுமா? ஆமாம் ஆமாம். அப்போ வேறு ஏதோ சொன்னீங்க, அதனோட வேறு தான். அந்த வேறு எடுத்து என்ன விடுவீங்க? அந்த வேறு எடுத்து நாங்கள் அரைச்சி சாப்பிட்ருவோம். இப்போ பாம்பு கடிச்சா அதை எடுத்து அரைச்சி சாப்பிட்டா போதும். சாப்பிட்டாக்கும் வேற எந்த மருந்து அதுக்கப்புறம் அடுத்த ட்ரீட்மெண்ட் ஒன்றும் தேவையில்லையா? ஒன்றும் தேவையில்ல. விஷம் என்ன எப்படி தானே வரும்? அது சிறுநீரில் பாஸ் ஆயிரும். ஓ, அப்படியே கலைஞ்சிரும். இந்த லைட்டாக கடிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் அவர்கிட்ட கொடுங்க. அந்த பாம்பு கடிக்கான விஷக்கடிக்கான மருந்தோடைய ஒரு இலை. நம்ம வேப்ப இலையெல்லாம் தோத்துரும், கசப்பு அம்பிட்டு அந்த அளவுக்கு கசப்பு மாமா. இதை சாப்பிடலாமா வாயில் போட்டு? இந்த நான் மெண்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே மக்கள், பார்த்தீங்கன்னா இந்த இலை தான் விஷக்கடிக்கு வந்து இந்த மலைவாழ் மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை தான். இப்போ நம்ம வந்து அண்ணன் பறித்து நமக்கு இலையை பார்த்துருப்போம், செடியை பார்த்துருப்போம். அதை கடிச்சு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எதுவும் சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் வராது, சாப்பிட்டு பாருங்கிறாரு. கடிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. சரியா போயிடும். பா 2 கடி தான் கடிச்சா, அண்டா கசப்பு. ஆனால் சரியான கசப்புண்ணா, சரியான கசப்பு. அவர் ஒன்று மெடிச்சு கடிச்சு பாருங்கன்ட்டு அவர் கீழே போட்டாரு, அதனுடைய தன்மை என்னன்னு பாருங்க. அப்பா, அதை தான் அவனுக்கு கொடுத்தேன். சும்மா சொன்னேன், நீங்கள் போட்டு பறிச்சு என்ன கொடுத்து கடிச்சு பாருங்களே, அவர் கடிச்சு பார்த்தாரு, நீங்க கடிச்சு பாருங்க. ஐயோ, எச்சி ஊறிக்கிட்டே கிடக்கு. பொழுது இருக்காங்க வாயில. இந்த கசப்பு வந்து வாயில் இருந்துக்கிட்டே இருக்குமா? சாயந்தரம் வரைக்கும் இருக்குமா? அதை வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி இதான், சும்மா இருக்காம. அப்பா, சரியான கசப்பு. இதுதான் வந்து இவங்க வந்து விஷமறிவு மருந்தா வச்சிருக்காங்க. அப்பா, எச்சிலே முழுங்க முடிய மாட்டேங்குது, எச்சில் ஊறிக்கிட்டே கிடக்கு, முழுங்க முடிய மாட்டேங்குது. செம கசப்பு. அதாவதுங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒவ்வொரு ஆளுகளுமே வந்துட்டு தலைமுறைன்னு பார்த்தா ஒரு 6-7 தலைமுறையாக நாங்கள் அங்கே இருக்கோம். கிட்டத்தட்ட தலைமுறைன்னு கணக்கு பார்த்தோம்னா 7 தலைமுறையாக இருக்குங்க. 70 வருஷம் 100 வருஷம் கணக்கு நாங்கள் இங்கே ஆளுங்க பரம்பரையாகவே இருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்னன்னா, கிட்டத்தட்ட இது வரைக்கும் காந்தா விளக்கு இதில் தான் நாங்கள் எல்லாமே பொழப்பு ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 7-8 வருஷமாக தான் இந்த சோலார் கொஞ்சம் அறிமுகமான பிறகு கரண்ட்டுன்றது எங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கடையில் வந்துட்டு எங்களுக்கு கரண்ட் எல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது. காண்டா விளக்குலையும் தெரு விளக்குலையும் தான் இங்கே எல்லாமே சாப்பாடுக்கு படலாம். அதாவது இன்றைக்கி நம்ம 9 மணி 11 மணிக்கு 12 மணிக்கு படுக்கிறேன். முன்னாடி நாங்கள்லாம் வந்துட்டு 5:30-6 மணிக்கெல்லாம் படுத்துட்டு காலையில் 6 மணிக்கு எந்திரிப்போம். சாயந்தரம் 6 மணிக்கு 5 மணிக்கு தூங்கிடுவீங்க, காலையில் 6 மணிக்கு எந்திரிப்போம். அதே மாதிரி காலைல 6 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. அப்படின் போது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தூக்கம் யாருக்கு கிடைக்கும்? இப்போல்லாம் 6 மணி தூக்கம் நேரமே கிடைக்க மாட்டேங்குது. 12 மணிக்கு தூங்கி எல்லாருமே 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு யோசிக்கிறேன். அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 5-6 மணிக்கெலாம் படுத்துட்டு 5:30-6 மணிக்கெலாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு, நான் சின்ன பிள்ளையில எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு தூங்க வச்சது 5:30-6 மணிக்கு படுத்துட்டோம்னா திருப்பி மறுநாள் காலையில் 6 மணிக்கு. ஓப்பா,
அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இதில் வந்துட்டு இந்த இடத்து வரைக்கும் நீங்கள் போயிடுவீங்க. இதுக்கு இங்கிட்டு இந்த வண்டி எப்படி கொண்டு போவீங்கன்னு எனக்கு புரியல. வண்டி வந்து கொஞ்சம் போனீங்கன்னா திருப்பி வண்டி ரிட்டர்ன் கொண்டு போகிறது உங்களுக்கு டேமேஜ் ஆகும். வண்டி டேமேஜ் ஆகும். ஏறும். இங்கே உள்ள ஆளுங்க வந்துட்டு ஏற்றி ஓட்டிட்டு போகிறோம் வர்றோம் இருக்காங்க. கீழே இருந்து நீங்கள் வர்றீங்க, நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்றது எங்களோட இது தெரியல. அதாவது ஆதி வாழ்க்கை வாழ்கிற மனுஷன் இன்னும் இங்கே தான் இன்னும் இருக்காங்களா? அதாவது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த ஒரு இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற ஆளுங்க இன்னும் இங்கே மட்டுமே இருக்கும். மதுரை டிஸ்ட்ரிக்டில் மதுரை ஏரியா பாதி திண்டுக்கல் பாதி மதுரை, இந்த ஏரியாவில் தான் இன்னும் வந்து அந்த பழைய லைஃப் இன்னும் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அது எந்த மாதிரி? என் லைஃபுக்கு பண்டை மாற்று முறையை நான் பார்த்துருக்கேன். பண்டை மாற்று முறை அந்த பொருட்கள் கொடுத்துட்டு வேற பொருள் வாங்குற மாதிரி, அரிசி கொடுத்து பருப்பு வாங்குறது, பருப்பு கொடுத்து இது வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. என் வயசுக்கு நான் ஆரம்ப காலத்தில், இப்போ இல்லை, ஆரம்ப காலத்தில் ஆதிவாசிகள் இருக்காங்க, பழங்குடியினர் இருக்காங்க, அவங்க வந்து தேனை கொடுத்துட்டு எங்கள்கிட்ட இருந்து அரிசி வாங்கிட்டு போவாங்க, தேனை கொடுத்துட்டு பருப்பு வாங்கிட்டு போவாங்க. அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளையும் கலங்கு இதுகளை கொடுத்துட்டு தான் அவங்க எல்லாமே வாங்கிப்பாங்க. இதெல்லாம் எந்த காலத்தில் நம்ம கேட்டிருக்கோம்? ராஜா காலத்தில், முன்னாடி உள்ள காலத்துகளில் கேட்டிருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் கூட பண்டை மாற்று முறை கிடையாது, ஆரம்ப காலத்தில் தான் இருந்துச்சு. அந்த பண்டை மாற்று முறையை எங்கள் லைஃப்பில் நாங்கள் இங்கே பார்த்தோம். எனக்குலாம் என் வாழ்க்கை நான் எனக்கு அந்த இதை நேரடியாகவே அனுபவிச்சிருக்கேன். அதனால அந்த வார்த்தையை நான் சொல்றேன். பர்டிகுலர் வார்த்தை இல்லையா அது, பண்டை மாற்று முறைன்றது வந்து அழிஞ்சு போயிருச்சு. இப்போ அந்த வார்த்தையே இல்லை, யார்ட்டையுமே அது கிடையவே கிடையாது. அப்படின்போது பண்டை மாற்று முறையை நான் என் லைஃப்ல நான் அனுபவிச்சிருக்கேன். நானும் எங்கள் அண்ணனும் முழுசா வந்துட்டு தேனை வாங்கிட்டு அரிசி கொடுக்குறது, பருப்பை கொடுக்குறது, இந்த மாதிரி தான் இங்கே லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு ஆரம்பத்தில். என்னோட லைஃப்பில் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் ஆரம்ப காலத்தில். அதனால் நான் சொல்ல வரேன், காசு இல்லாட்டினா ஒரு மனுஷன் எவ்வளோ நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு. உன்கிட்ட பைக் இருக்குது, என்கிட்ட அரிசி இருக்குது, நான் உனக்கு சாப்பாடை போடுவேன், நீ பைக்கில் என்னை கூப்பிட்டு போவேன். இந்த மாதிரி இருக்கா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ உள்ள ஆளுகளுக்கு புரிகிற மாதிரி இதை நான் சொல்கிறேன். அவங்க பழங்குடியினர் வந்து தேனை கொண்டு வந்து கொடுப்பாங்க, நம்மள்ட்ட அரிசியை வாங்கிட்டு போவாங்க, தேனை கொண்டு வந்து கொடுப்பாங்க, பருப்பை வாங்கிட்டு போவாங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கைகள்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு காசை காமிச்சதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் தான். இயற்கையாக சாமியாக வாழ்ந்தவங்களாம் நம்ம தான் கெடுத்துட்டோம் இப்போ. ஆனால் இப்போ அவங்க கேட்கும்போது அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இப்போவும் இருக்காங்க. அவங்க காட்டுக்குள்ள வந்த வரைக்கும் நிம்மதியாக இருந்தோம், இப்போ வந்து சாப்பாட்டுக்கு சரியில்லை, எங்களுக்கே வருமானம் இல்லை, கம்மியான கூலி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் வந்து சரியான ஒரு இது இல்லாமல் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மை. இன்னும் அவங்களோட அவங்கள்ட்ட உள்ள அறியாமையும் விழிப்புணர்வும் மட்டுமே அவங்கள்ட்ட இல்லாதனால அவங்க ரொம்ப அடியில் இருக்காங்க. அந்த அறியாமையும் விழிப்புணர்வும் கொஞ்சம் மாறுச்சுன்னா அவங்கள மாதிரி டாப்பு யாருமே இருக்க முடியாது. ஆனால் நல்லா எல்லா திறமையும் இருக்கான, அது எப்படி பயன்படுத்தி என்ன பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல், அதான் நீ சொல்ல விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்காங்க. இந்த அறுக்கு வண்டி, இந்த வண்டியில் இப்போ நீங்கள் போய் அந்த மொக்கில் திரும்பணுன்னா ஒரு இறக்கம் இருக்கும். அந்த இறக்கத்தை நீங்கள் இறங்குறதுன்றது வந்து பெரிய விஷயமா இருக்கும். அதே மக்கள் வந்துட்டு 1000 அடி பள்ளத்தில் 2000 அடி பள்ளத்தில் தொங்கி தேன் எடுக்கிறாங்கன்னு போது உயிரை வச்சு இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா, உயிரை பணையை வச்சு போகிற ஒரே ஆள் மிலிட்ரிக்காரர். மிலிட்ரி மேனுக்கு ஈக்குவலாக இவங்க வேலை செய்கிறவங்க. யார் யாருக்கு இந்த கொடுப்பனையெல்லாம் இருக்கும் அப்படின்னா, மிலிட்ரி மேனுக்கு, இந்த பளியர்களுக்கு, அது போக கடலில் ஆழம் தெரியாமல் உள்ளே போகிற ஆளுகளுக்கு, இவங்களுக்கு மட்டும்தான் உயிர் மேலே ஆசை இல்லாமல் யோசிக்காமல் போகக்கூடிய ஆளுகள். அந்த இதில் இவங்கெல்லாம் அந்த கேட்டகரியில் வந்தவங்க இல்லையா. அந்த இறக்கத்தில் இறக்குறியான்னு மட்டும் முதப்பாரு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, அண்ணன் வந்து சொல்லும்போது இப்போ ரொம்ப அழகான விஷயமெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நீ முதல்ல அந்த ரோட்டை பாருறதுக்கப்புறம் நீ போவையா மாட்டேங்கிற முடிவு பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கேருந்து ஒரு பயங்கரமான ஒரு இறக்கம் இறங்குது. வரலாம், இறங்குறதுக்கு பிரச்சனை இல்லை, ஏறும்போது பின்னாடி இருந்து ஒரு ஆள் வண்டி தள்ளிட்டேன்னா அழகாக அப்படியே வந்துடும். ஆனால் மழை வந்துச்சுன்னா மட்டும்தான் ஆபத்து. நம்ம எக்ஸ்பல்ஸாக இருந்தால் அசால்ட்டாக போயிட்டு வந்துடலாம். இவர் கூட இந்த நம்ம பார்ட்னர் கூட வந்து அழுகிறாரு உட்காந்து, வண்டி வேண்ட பாயின்ட்டு. ஸ்ரீ இருந்த வரைக்கும் ஸ்ரீ பிரச்சனை இல்லாமல் இருந்தான். அவனும் ஆஃப் ரோடர் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ரோடெல்லாம் அவனுக்கெல்லாம் வந்து தேன் சாப்பிட்ற மாதிரி. ஸ்ரீ, இந்த இடத்துல தானே உன்னை நான் மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இடங்களில் ஒரு சில பிரச்சனைகளாக வரக்கூடிய நேரங்களில் தான் நீ எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்த. இப்போ நீ இல்லாதது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மனசு நெருடலாக இருக்குது, மனசு சங்கடமாக இருக்குது, ஒரு கஷ்டமாக இருக்குது. அறிவு கட்டவனே, உன்னையெல்லாம் செங்குத்தான இருக்கும். இப்போ நம்ம இறங்கி வந்த வழி பாருங்கள்.
கரெக்டாக காட்டணும்னா இப்படி உட்காந்து பார்த்தா தெரியும். இறந்து இங்கே தான் இருக்கான். ஓ இப்படியே ஓட்டி பழகிட்டேன். நாங்கள் இன்னும் ஒரு ஆளாக உட்காந்து ஓட்டி போடுவேன். நாங்களாம் வந்து இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறதுக்குன்னு வண்டி வாங்கி வச்சுட்டு ஓட்டுறதுக்கு பயந்து உட்காந்துருக்கோம். ஆனால் நீங்கள் இதுக்குள்ளேயே ஓட்டி ஓட்டி பழகிட்டீங்க. இதுக்குள்ளேயே பழகிட்டேன். அதனால் அது போயிட்டே தான் இருப்பேன். நான் ஏறுறது இப்படி ஏறிடுவீங்களா? அதெல்லாம் சரி. நிறுத்திங்க. நீங்கள் எப்படி அறிங்க புதுசாக வரும்போது பயமாக இருக்கும். ஓகே இல்லை நீங்கள் எப்படி போங்க, நான் பின்னாடி வரேன். அந்த ஆள் வேறு இருக்குல்ல அப்புறம் முன்னாடி. ஓகே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு போகக்கூடிய மக்களுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் வண்டி ஓட்டி போகிறாங்க. சிடி 100 தான் போகிறாரு அண்ணன். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்து தான் ஓகே. பலாப்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அப்போ வந்து பசங்க நின்றுட்டு நான் தம்பி ஒரு பலாப்பழம் கொடுப்பா காசு தரேன் அப்படின்னு. ஒரு தோட்டத்துக்கு வந்து நீ மேலே ஏறி வாங்க, இப்போ நம்ம கீழே இறங்குறது அதுலேயே மேலே ஏறி வாங்கப்பா, மேலே வாங்கினேன் உங்களுக்கு ஒன்று பரிசு தரேன் அப்படின்னா. பசங்க வந்து இந்த கீழ் வழியில் அப்படியே நடந்து மேலே ஏறிட்டுருக்காங்க. பலாப்பழம் பறிக்கக்கூடிய காட்சியும் அதை பழமாக இருக்காதுங்கிறாங்க. ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டா 2 நாள் பழுக்க வச்சிங்கன்னா பழுத்துரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு ட்ரிக்ஸ் வேறு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அந்த பலாப்பழத்தை தூக்கிட்டு கிளம்பிடுவோமா? யாருக்கு அழுதுட்டு இருந்தேன் இப்போ? கீழே விழுந்தது யாரு? விழுந்துட்டானா? என்னடா வலிச்சிச்சா? அழுகும்போது சத்தமாக அழுகிற, பேசவே மாட்டேங்கிற. அட்டை இருக்குமா? ஐயா அசால்ட்டாக நிற்கிறீங்க. இப்போ என்ன பண்ண பாருப்பா? டேய் நானும் வரேன்டா மேலே. வாங்க ஏற்றுமா மேலே நானும். அப்படியே பிடிச்சிக்கோ. என்ன தாங்க இந்த பேக்கை இதை ஃபோனை நீ கையில் வச்சுக்கோ. என்னோட ரொம்ப நாள் ஆசை மரத்து மேலே ஏறி பலாப்பழத்தை பறிக்கிறது. அது பழமாக காயான்னு தெரியல. மேலே போகிறோம். அத்தா போங்க போங்க. ஏ அத்து உழுகுமா? அதே மரத்தை பிடிச்சி ஏறிக்கடிங்க, கொடியை பிடிச்சி ஏறிக்குங்க. ஏன்னா அவன் போகும்போதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இரு தொங்கி பாருங்க. பாதி தூரம் வந்துட்டேன். இதுக்கு மேலே எப்படி வரதுன்னு தெரியாம முடிச்சுக்கிறேன். அதே காலத்துக்கு வைங்க, இந்த காலத்தமா இருக்குது. ஒரு வழியாக மரத்துக்கு மேலே ஏறி ஒரு பழத்தை பறித்து போட்டாச்சு. காய் தான் 2 நாளில் பழுத்துருமாமா. அது கொண்டு வர பாருங்க. இப்போ பால் ஒழுங்க. கஞ்சி அது கஞ்சி இல்லைண்ணே. எப்படி கஞ்சி இல்லைன்னு கண்டுபிடிப்பீங்க? கஞ்சுமா தனியாக இருக்கும், கஞ்சி மரமே. ஏய் அடேங்கப்பா, தட்டி பத்து கண்டுபிடிப்பா. 4:10 ஆச்சு. 4:10 ஆச்சா? 4 மணி ஆகுது. வேற எதாவது இருக்குன்னு சொன்னீங்க? அது வேண்டாம், அது நீட்டமாக இருக்காது. மேலே இருக்கு, செம்ம ஹைட்டாக இருக்கேப்பா. வேணுமா மட்டும் சொல்லுங்கண்ணே. எப்படி பறிப்ப? வேணும் பாப்பா. ஐயோ செம்ம டாப்பில் இருக்கு. எப்படி ஏறுறான் பாருங்க அந்த பையன். சொல்ல ஏன் கொடுத்தா கொண்டு போயிருக்கோம். ஃப்ரீ பண்ணலாம். அது ஃப்ரீ ஃபயரில் இல்லைப்பா. இதில் நீ ஏற்றவும் முடியாது. என்னோடய லாக் நம்பர் வேணும். பக்கம் அது பாதி தூரம் போயிட்டான். ஏறலாம், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓப்பா சரியான பழமாக இருக்குது. இந்த பழம் தான் இன்னைக்கு நல்லா. ஓ புரியல. ஓ சீனி மாறுனே. தேன் மருந்துச்சா? சீனி மாறு. சீனி மாதிரி. சீனி தேன். இது எத்தனை நாள் பழக்கம் நினைக்கிறேன்? யாருக்கு தெரியும். 2 நாள்ல பத்துரும். இதான் இன்னும் வச்சுருங்க. ஓகே, இதை வந்து கட் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்து எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றணும். அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பு தரணும். தடவை 2 நாளில் வந்து ரெடி ஆயிரும்.
ஓகே தாளுண்டா அண்ணே பாம்பு பாம்பா பார்த்தானே. ரெண்டாவது பழம் வாங்க அப்படியே அங்கே போயிடுவோம். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி இப்போ 2 பழம் ரெடி ஆயிடுச்சு. பசங்கள்ட்ட ஒன்று தான் கேட்டேன், 2 எடுத்துகிட்டு போங்கண்ணேங்கிற மாதிரி ஏறி கட்ட கட்ட கட்டன்னு ஏறி போட்டேன். உன் பேர் என்ன? ரூபன். கேமராமேன் மலைச்சாமி. அப்புறம் கோஸ்ட்டு டார்த்தினி. கோஸ்ட் மாதிரி கச்ச கச்ச கச்சான்னு கத்திட்டு வந்தா. அப்படி நீ தான் சிரிச்ச. எப்படி சரி? இவன் தான் கீழே விழுந்தவன், தடுக்கி விழுந்தான் ரித்திக் பாண்டி. தடுக்கி விழுந்த ரித்திக் பாண்டி. அப்புறம் உன் பேரு? டார்த்திகாசினியா? அது என்ன புதுசா இருக்கு பேரு? ஸ்ரீ. பாரு எலும்பும் தோளுமா இருக்கா என் பையன் மாதிரி. என் பையன் 2வது பையன் இப்படிதான் இருப்பான், ஒற்றை குச்சி மாதிரி இருப்பான். ஓகே, இப்போ இங்க இருந்து மேலே தூக்கி போயிட்டு வச்சிருவோம். அதுக்கப்புறம் அடுத்த பிளான் பண்ணுவோம். போலாமா? பெருசு தூக்கி யாராவது தூக்கிட்டு வரீங்களா? நீ அப்படியே கேமரா கொண்டு வா, அப்படி தூக்கிட்டு பின்னாடி வா. காட்டுக்கு போனவே தகல மக்கள் அந்த பலாப்பழம்லாம் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். வண்டி வேற வந்து இந்த வண்டியை கொண்டு வந்து 2 தடவை இதே மக்கராகி போச்சு. இப்போ இங்கே காத்தடிக்க கூட இடம் இல்லைன்ட்டு ரொம்ப தேடி போயிட்டு இருக்கும்போது கால் ஊறுற மாதிரியே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே பாருங்க, அட்டை கடிச்ச சம்பவமான ரத்தம். ஓகே நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய அட்டை நம்மளுக்கு கடிச்சதில்லைன்னு சொன்னோம். ஆனால் வீடியோட எண்டில் வந்து அந்த அட்டை மிகப்பெரிய ஒரு அட்டைங்க. அது கடிச்ச காலுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஜில்லுன்னு ஐஸ் கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. என்னடா இது காலுக்குள்ளே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு, ஏதோ உள்ள புல்லோ செடியோ மாட்டிகிட்டு இருக்குமோன்னு சொல்லி போட்டு கையை விட்டால் கொலன்னு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா அட்டை என் ரத்தத்தை அவ்வளோன்னு குடிச்சிருந்ததுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பலாப்பழத்தை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தனோம். இதுக்கு மேலே பயணிச்சா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி எங்கள் பயணத்தை வந்து நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்னும் கூடிய விரைவில் நம்ம எந்த பக்கம் பெண்டிங் விட்டோமோ அந்த கிராமத்தை திரும்ப கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து சந்திப்போம். இங்கே பாருங்கள், செருப்பு ஃபுல்லாகவே ரத்தம் தான், அதனால தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டிட்டேன். ஓகே மக்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதெல்லாம் இதுக்காக உங்களுடைய லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்டுக்காக தான். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய் பாய்.